அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளோ கம்மியான சேலரியாக இருந்தாலுமே அதில் இருந்து நம்ம வந்து முன்னுக்கு வர்றதுக்கான வழிகள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சிக்கனம் அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஏற்றத்துக்கான முதல் படி அப்படின்னு நான் சொல்லுவேன். எவ்வளோ வருமானம் வந்தாலும் தாராளமாக செலவு பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம வந்து அதை வேஸ்ட்டாக நம்ம அந்த மணியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். இதுவே வந்து நமக்கு எவ்வளோ கம்மியான சேலரியாக இருந்தாலும் அதில் சிக்கனமாக இருந்து செலவு பண்ணிட்டு சேமிக்கிறது அப்படின்றது வந்து அது வந்து நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு நம்ம வந்து அடித்தளம் போட்டுட்ருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். கண்டிப்பாக வந்து சிக்கனம் அப்படின்றத வந்து கடைப்பிடிங்க. இப்போ இந்த வருஷத்துக்கு 5 பவுன் எடுக்கிறது அப்படின்றதுல வந்து 2 வகையான சேமிப்பு வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து பிரித்து சேமிக்கிறது, அதாவது எப்படி வந்து பிரித்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஒரே சேமிப்பாக எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த 5 பவுன் நகை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி 2 விதமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 விதத்துலையும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கக்கூடியது பிரித்து சேமிக்கிறது. எப்படி வந்து பணத்தை பிரித்து சேமிக்கிறது? எனக்கு